Hi friends, welcome back to our channel Double Dabaka. Eid Mubarak. Yes, இன்னைக்கு வந்து இந்தியால போயிட்டு எல்லா இடத்துலயுமே ரம்ஜான் வந்து சிறப்பா கொண்டாடியாச்சு. ஈஹைப் திருநாள் வாழ்த்துக்கள். நமக்கு வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் ஒரு டிஸப்பாயின்மெண்ட். ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி இல்ல ரம்ஜான் தொடங்கின நாள்ல இருந்து சொல்லிட்டே இருந்தாங்க 10 days ஹாலிடே வரப்போகுது, 7 days ஹாலிடே வரப்போகுது அப்படின்ட்டு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்டா சண்டே ஈத் வந்ததுனால சண்டே மண்டே டியூஸ்டே 3 நாள் தான் ஹாலிடேஸ். ஆக்சுவலா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே போயிட்டு நமக்கு ஈத்தோட ஃபர்ஸ்ட் டே சண்டே வந்து நம்ம நேத்து எங்க ஹிடன்மா போயிருந்தோம். நேத்து வந்து பஃப்ரா போயிட்டு குக் பண்ணி வந்து ஒரு கேம்புக்கு போனோம். அதுல நம்ம வந்து பார்பிக்யூ பண்ணோம். அடுத்தது ஒரு பீச்சுக்கு போனோம். அடுத்தது வீட்டுக்கு வந்தாச்சு. அதுலயே நமக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இப்படி போயிடுச்சு, பார்பிக்யூ அப்புறம் அப்படியே பீச் அப்படின்னு சொல்லி ஜாலியா போயிடுச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டோம். இப்போ செகண்ட் டே. ஆனா இன்னைக்கு வந்து எதுவும் பிளான் இல்லை. ஸோ ஹெய்டனுக்கு வந்து ஸ்கூல் ஷாப்பிங் இருந்தது. அதையும் இதையும் மேட்ச் பண்ணி ஸ்கூல் ஷாப்பிங்கும் பண்ண மாதிரி இருக்கும், ரம்ஜான் லீவுக்கு வெளியே போன மாதிரி இருக்கும். ஒரே கல்லில் 2 மாங்காக்கள் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் டிசைட் பண்ணி ஈவினிங்க்கு மேல இப்ப கிளம்பி இருக்கோம். 6 o'clock ஆகுது. ரம்ஜான் வைப்லாம் இங்க எப்படி குவைட்ல போயிட்டு இருக்கு. அப்படியே ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வரலாம். வாங்க இப்போ வீடியோக்கு வந்து போலாம். நம்ம ஃபாஹில்ல இருக்க பள்ளிவாசல் முன்னாடி தான் வண்டியில் பார்க்கிங் கிடச்சி நிப்பாட்டினோம். அங்கே பார்த்தா நிறைய பேர் தொழுதுட்டு இருந்தாங்க. எப்போ நம்ம போனாலுமே தொழுகை டைமில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாருமே பள்ளிவாசலில் தான் வந்து தொழுகிறாங்க. பாய்ஸ் எல்லாருமே வந்து அதான் கூட்டமாக இருந்தது. எப்படி தொழுகிறாங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பாப்பா அதுக்குள்ளே காரை நிப்பாட்டினால சீக்கிரமாக என்னை வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு அங்கேயே ரகலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வேலை வந்து நமக்கு நகைக்கடையில் ஸ்கீம் கட்டணும். அதுக்கு தான் நம்ம போயிருந்தோம். ஸ்கீம் கட்ட போயிருக்க கூட முடியல, அந்தளவுக்கு கூட்டம். தங்க விலை எவ்வளோ தான் கூடுனாலும் நிறைய பேர் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் நம்ம அங்கே இருக்க டிசைன்ஸ் எப்பவும் போல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கீழ் உள்ள ஃப்ளோரில் உள்ள டிசைன்ஸு. ஸோ ஹஸ்பண்ட் கட்டிகிட்டு இருக்க டைமில் வந்து நாங்கள் வந்து கீழே இருக்க எல்லா டிசைனையும் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே சூப்பராக இருக்குது. நகைக்கடையில் இருக்க டிசைனை பார்த்தாலே செம்ம ஹாப்பியாகும். இங்கே வந்து யாருக்காவது கோல்டு ஸ்கீமை பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக போடலாம். அந்த கொஞ்ச நேரம் கூட விடலை, ஏன்னா பில்லு போடுறாங்க. எல்லாமே ஒரு மாதிரி கூட்டமாக இருந்தது. அதனால் அதுக்கு கூட உள்ளே இருக்க விடலை. வெளியே வரணும்னு ஒரே அழுகை. ஸோ நான் பாப்பா வச்சுட்டு வெளியே வர வந்துட்டேன். இங்கே ஃபாஹில் வந்து அடுத்தடுத்து கடை இருக்கும். ஒன்று மலபார், ஒன்று ஜோஸ் அலுக்காஸ், அடுத்தடுத்து கடை இருக்கும். ஸோ 2 கடையிலையுமே நிறைய பேர் உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ரஷ்ஷான ஏரியா. பட் நமக்கு பார்க்கிங்கே கிடைக்காது. அந்த சைடு வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது. ஸோ போலீஸ் வந்து அப்பப்போ இடையில வந்து சவுண்டு கொடுத்து எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து திரும்ப வரும்போது வந்து தொழுகை எல்லாமே முடிச்சுட்டு, ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா. தொழுகை முடிஞ்சுட்டு அப்போ அங்கேயே ஒருத்தங்க வந்து வேலைக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெட்ஷீட் எல்லாம் அடித்து உள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் தெரிஞ்சுது இங்கே நைட்டு தொழுகை இருக்கும் போதெல்லாம் நைட்டு ஒருத்தங்க வருவாங்களாம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறதுக்கு. இந்த பள்ளிவாசல்லையே அவங்களுக்கு வேலையே அவங்களோட பள்ளிவாசலில் ஓப்பன் பண்ணி கொடுக்குறதுலாம் நைட்டு மிட் நைட் தொழுகைக்கெல்லாம் வருவாங்க. ஆஃப்டர் ஸோ லாங் டேஸ் நம்ம ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். நம்ம இன்னைக்கு என்னெல்லாமோ பிளான் போட்டோம். பட் பிளான் நாங்கள் போட்டால் அது வேறு மாதிரி பிளான் போட்டுட்ருக்கு. ஸோ நம்ம இப்போ ஹோட்டலில் சாப்பிட்டு நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். நம்மளோட டயர்ட்னஸ்க்கு காரணமே பாப்பா தான். அவளுக்கு தூக்கம் வந்துச்சு. ஆனால் வந்து வண்டியில் வந்து ஏறி உட்காந்து அவள் தூங்கவே மாட்டான். நிறைய பிள்ளைங்க வண்டியில் உட்காந்தோடனே தூங்கிடுவாங்க. இன்க்ளூடிங் ஹெய்டன் வந்து சின்ன பிள்ளையில் இருக்கும்போது வண்டியில் ஏறி உட்காந்தோடனே தூங்கிடுவான். பட் பாப்பா வந்து அப்படியே ஆப்போசிட்டு, வண்டியில் தூங்கவே மாட்டாங்க எவ்வளோ தூக்கம் வந்தாலும். ஸோ நாங்கள் வண்டியிலலாம் வச்சு 2 டைம் அலைஞ்சு பார்த்தோம். அதுக்கப்புறமும் தூங்கலை. அதுக்கப்புறம் வெளியே அவளோட ஸ்டாலர் எடுத்து அதில் ஆட்டி அப்படி தான் அவளை தூங்க வைக்க வேண்டியது இருக்குது. கரெக்டாக நம்ம சாப்பிட போகும்போது அவள் பாடிக்கு நல்லா தூக்கம். நம்ம எழுப்பிலாம் பார்த்தோம் நைட்டு நமக்கு ரொம்ப மிட் நைட் ஆயிருமே அப்படின்னு. பட் அவள் எதுக்குமே அசரலை. நல்ல செம்ம தூக்கத்தில் வந்து அவள் பாட்டிக்கு தூங்கிட்டே இருந்தா. அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள நான்லாம் உண்மையிலே லிட்ரலி டயர்ட் ஆகிட்டேன். ஏன்னா பயங்கர கிராக்கி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஃபாஹில் இருக்க சீ சைடில் இருக்கலாம், அங்கே இருக்க கிணறிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து ஈத்துக்கு வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக அரபி ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ரொம்ப நாளாக ஹோட்டலுக்கு வர்றதுக்கு மெயின் காரணமே ஹோட்டலுக்கு வந்தாலே வெயிட் பண்ண வச்சுருவாங்க. இந்த கிணறி ஹோட்டலுக்குலாம் வந்தீங்கன்னா லிட்ரலி ஒரு 20 minutes நம்மளை வெயிட் பண்ண வச்சுருவாங்க, 20 to half an hour. அதனால் நம்ம வெயிட் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் நமக்கு பிடிக்காது. அதுக்கு நம்ம ஆர்டர் போட்டோமா வீட்டில் வச்சு சாப்பிட்டோமா அப்படின்னு போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு மிக்ஸ்டு கிரில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிணறி வந்து ஃபேமஸ் ஃபார் மிக்ஸ்டு கிரில், அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெஷ் குப்பூஸ். இதில் வந்து மிக்ஸ்டு கிரிலுக்கு வந்து நிறைய சைஸ் இருக்கும். நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட சைஸ், அவங்களோட பிளேட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி
பண்ணி கொடுப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ டைம் ஆகும். இங்கே பார்த்தீங்களா பாப்பாவை நம்ம தூக்கத்துலேருந்து எழுப்பிலாம் பார்த்தோம். அதுக்கெலாம் நாங்கள் அசர மாட்டோம், நல்லா தூக்கம். இந்த குப்பூஸ்க்காக தான் நிறைய பேர் வருவாங்க. இந்த வெறும் குப்பூஸும் அம்மூஸு அதுக்கப்புறம் இது முஷக்கல் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. 100 ஃபில்ஸுக்கு கிடைக்கிற முஷக்கல் இருக்குல்ல, அது வந்து இங்கே பயங்கர ஃபேமஸ்ஸு. நம்ம டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நம்ம வாங்க வந்தது பேக்கும் ஸ்டேஷ்னரிஸும், பட் அது வந்து எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ சாப்பிட்டுட்டு தெம்பாக போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். நமக்கு அல்குத் இருக்குல்ல, புது அல்குத் பழைய அல்குத், அதுக்கு பக்கத்துலலாம் நிறைய அண்டர் கிரவுண்ட் ஷாப்ஸ் இருக்கும். மெயினாக இந்த புது அல்குத் பக்கத்துக்கு கீழெல்லாம் அப்படி ஸ்ட்ரைட்டாக நடந்துகிட்டே இருந்தோம்னா நிறைய கடை இருக்கும். இப்போ வந்து மணி வந்து 9 o'clock ஆகிட்டு, என்ன சாப்பாடு வர லேட் ஆகி அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிக்க அப்படியே டைம் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய கடைலாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு அப்புறம் ஹைப்பர் மார்க்கெட்டு அதெல்லாம் தான் நைட்டு கொஞ்சம் லேட்டாக க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இதே மாதிரி சின்ன சின்ன கடையிலலாம் இருக்குது வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அடுத்த நாள் காலையில் டியூட்டிக்கு வரணும்ல, வேலைக்கு வருவாங்களோ அதனால். ஸோ நமக்கு பின்னாடி இருக்க கடை, இங்கே சைடில் இருக்க கடை நிறைய கடை பூட்டி தான் இருக்குது. பட் அண்டர் கிரவுண்ட் ஷாப் வந்து 10 o'clock மேலே வரைக்குமே, ஒரு 10:30 11 o'clock வரைக்குமே இருக்கும் ஓப்பனில். ஓகே, கடை இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் ஷாப் பார்த்தோம். இது வந்து நல்லா ப்ரைட்டாக ஓப்பனாகவே இருந்தது. அப்போ நம்ம கடையும் ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். இங்கே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி 2 டைம் விசிட் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ்லாம் நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். நம்ம இந்த கடை தான் ஆல்ரெடி முந்தி ஒரு தடவை வந்து பேக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு போய்ட்டோம். இந்த மாடல் பேக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நம்ம லூலூவில் வாங்குவோம், பட் அது வந்து 5 kgக்கு மேலே தான் வரும். ஸோ ஒரே பேக்கை 2 years 3 years வரைக்கும் யூஸ் பண்ணாலும் பியவே மாட்டேங்குது. ஸோ பையனுக்கு வந்து அடிக்கடி பேக் மாற்றணும்னு வர ஆசைப்படுறாப்புல. அதனால இந்த தடவை 2.5 kgலலாம் நம்ம பட்ஜெட்டை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஒரு பேக்கை செலக்ட் பண்ணியாச்சு. அப்படியே கொஞ்சம் சாண்டல்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. இதுவுமே 1.5 kg 2 kg அந்த ரேஞ்சில் இருந்தது. எனக்கும் வந்து ஒரு ஹை ஹீல்ஸ் தேவைப்பட்டுச்சு. பிஃபோர் டெலிவரி வந்து ஹை ஹீல்ஸ் போட்டது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் யூஸ் பண்ணி. இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் எனக்கு ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஹஸ்பண்டுக்கு வேணுமான்னு கேட்டேன், அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கள விட்டாச்சு. அடுத்தது ஹேடன் வந்து ஒரு பேக் செலக்ட் பண்ணியாச்சு. அவனுக்கு பயங்கர கன்ஃபியூஷன் இருந்தாலும் நீனே செலக்ட் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த பேக் வந்து நல்லா இருந்தது, துணி பை. இதில் வந்து நல்லா பெருசாக இருந்தது. 1 kg இருந்தது. 1 kg 1.250 ஃபில்ஸு அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் இருந்தது. அதுலேயும் ஒன்று நாங்கள் வாங்கிக்கிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே தான் மேடம் வந்து ஃபுல் எனர்ஜி ஆகிட்டாங்க. கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருந்தவங்களும் வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவுமே நாங்கள் வரதே 12 o'clock மேலே ஆகிட்டு, இனிமேல் மேடம் எப்படி தூங்குவாங்கன்னே தெரியல. கொஞ்சம் வாங்கிட்டு வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் நான் வாங்கிட்டு வந்த ஹை ஹீல்ஸு. கூடவே சேர்ந்து இந்த பெரிய பேக்கு, இதில் வந்து கொஞ்சம் ஸ்டப்ஸ் பெரிய பெரிய பெட்ஷீட்டெல்லாம் வச்சு உள்ளே வைக்கலான்னு. ஏன்னா வின்டர் ஃபினிஷ் ஆகிட்டல, ஸோ பெரிய பிளாங்கெட்லாம் இருக்குது, அதெல்லாம் உள்ளே வச்சு சேஃபாக வைக்கலாம். லாண்ட்ரிக்கு போட்டுட்டு இதுக்குள்ளே வச்சு சேஃபாக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினோம். இது ஹேடனுக்கு வாங்கின பேக்கு. இப்போ தான் பாப்பா வந்து ஃபுல் ஃபார்முக்கு வந்திருக்காங்க. நல்லா விளையாட ஆரம்பித்தாச்சு. எல்லோரும் போய் தூங்க போயாச்சு. இவன் மட்டும் உட்காந்து நல்லா தனியாக விளையாண்டுட்டுருக்கா. ஏன்னா அப்போ தானே தூங்குனா. அதனால் இனிமேல் வந்து நைட்டு டேக்கு 3 மணிக்கு தூங்குவாளா 4 மணிக்கு தூங்குவாளான்னு எனக்கே தெரியாது. ஸோ நான் தான் இவ கூட கம்பெனி கொடுக்க போகிறேன். இப்படி தான் எங்களோட ஈத் ஹாலிடேலாம் போச்சுது. உங்களோட ஈத் ஹாலிடே எப்படி போச்சுதுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் வரும்போது என்னமோ அதிரடியான மற்றும் விறுவிறுப்பான வீடியோக்கள்லாம் அடுத்தடுத்து லைனில் இருக்குது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் பாய்.